எம்ஜிஆருடைய படங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ சமாச்சாரம். அப்போ அழகிய தமிழ் மகள் இவள்னா வாயிலே நுழையில நடிக்க மாட்டேன்னு போயிட்டு வர எம்ஜிஆர் மாத்தலையா விஸ்வநாதன் பேய் ஹிட்டாச்சு படம் பாட்டு. எம்ஜிஆரோட நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். நான் ரொம்ப என்கிட்ட மிகுந்த அன்போடு இருப்பேன். ஒரு தடவை இப்போ கூட ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்துச்சு. ஒரு தோட்டத்தில் சாப்பிட்டுருந்தேன். ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். என்ன சரவண சாரை முஸ்லீமா மாற்றிட்டீங்க? சரவண சாரை இவர் தான் சரவண சாரை நான் முஸ்லீமா மாற்றிட்டேன். ஆமாண்ணா ஷெரீஃபா கிட்டீங்களாமே. என்ன எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. எங்க மூளையாது எங்கெங்க போறேன். ஏன் அவர் கட்டி பிடிச்சாருன்னா, முன்னாடி நான் 78ல் சீஃப் மினிஸ்டராக இருந்துச்சு. அவரோட நான் காரில் போகிறேன் மெஜுரா சென்ட்ரல் ஹவுஸ்லேருந்து திருநெல்வேலியை நோக்கி. அப்போ எங்கிட்ட அவர் பேக் சீட்டில் நிறைய முறுக்கெல்லாம் வச்சுருப்பார். சாப்பிட்டுட்டே வரைச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன எம்ஜிஆர் என்னென்ன கண்ணதாசனை அரசவைக்கு நியமிக்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன், உடனே செய்யுங்கன்னு. அதை அவர் ஆயுள் காலம் கூட அவரை ஆக்குங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு உடனே என் முதுகில் தட்டி கொடுத்தாரு. இல்லை நீங்கள் ஏதாவது நினைக்க போகிறீங்களே. நான் நினைக்க போகிறேன்னா, நான் அவருக்கு 6 வருஷம் ஜூனியர். என்ன அர்த்தமெல்லாம் பேசுகிறீங்க, நல்ல காரியம், நீங்கள் அதை உடனே சென்னை போன உடனே செய்யுங்கன்னு. கொஞ்சம் தூரம் போன உடனே முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறச்ச நான் எம்ஜிஆர் சிரித்தேன். இந்த எம்ஜிஆர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நான் எதுக்கு சிரிக்கிறேன் நோட்டிடுவார். சும்மா சிரித்தேன் நான். எதையோ வச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்க. இல்லைண்ணா நீங்கள் என்னத்துக்கோ சிரிக்கிறீங்க சொல்லுங்கண்ணா. இல்லை கண்ணதாசனை தலைகீழ மாற்றிட்டீங்களே, அதை நினச்சி சிரித்தேன்னு. தலைகீழ நான் எங்கே மாற்றினேன்? ஆமாம், கவி அரசுன்னு இருந்தாலும் மாற்றி அரசு கவின்னு தலைகீழ. அதுலேருந்து எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப அற்புதமான, அவர் நாடக மணியில் இருந்தவர் இல்லையா, அந்த டைமிங் சென்ஸு பொறுத்தலாம். பொதுவாக இதில் உள்ள ஒரே ஒரு பாக்கியம் பாருங்க, இளையராஜா கொண்டாந்து நோட்டு கொடுக்குறாரு. அவர் எனக்கு சரவண சார் பொண்ணோட போத்துறாரு. விஸ்வநாதன் அண்ணன் நமக்கு வாழ்வு கொடுத்தவரே அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னத்துக்குன்னா, பாவி இனிமேலாவது ஒழுங்காக பாட்டு எழுதுறான்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், நானும் இதற்கு நாயகமே. இந்த பாட்டு மறந்து நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ராஜா கிட்ட பாட்டு எழுதி வாங்குற பணத்தை விட யுவன் சங்கர் ராஜாட்ட எழுதி நிறைய வாங்குறேன். மறுக்க முடியாது. மன்மதன் ஒரு படத்துல நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். யுவன் சங்கர் தான், பிச்சுவதன் அவர் பையன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு 73 வயசு. என் வயசை பிரட்டி போட்டு அதுல பாதிக்கும் இன்னும் கம்மியா இருப்பான் அந்த யுவன். ஆனா அவனை பார்த்தீங்கன்னா, அங்கிள் இது இப்படி வரணும் அப்படி வரணும். அது நான் போய் சிட்டு வித்தியன். அதான் கடவுளுடைய அருள். நான் போய் அந்த ஆளோட போய் அந்த வயதுக்கு நான் இறங்கி போய் உட்கார்றேன் பாருங்க, அதுதான். அது மாதிரி கண்மணி சுப்பு நல்ல அருமையா கவிதையெல்லாம் எழுதக்கூடியவர். கண்ணதாசன் 1000 கவிதைகள் எழுதினாலும் அவர் எழுதிய கவிதைகளில் மிகச்சிறந்த கவிதைகள் அவருடைய மகன்கள். சார் அன்னைக்கு கண்மணி சுப்பு என்கிட்ட வராரு. அண்ணா நீங்கள் ராமானுஜ காவியம் கிருஷ்ண விஜயம்லாம் எழுதுறீங்க, நீங்கள் ஒரு காவியம் எழுதணுமே. சரி, இவர் என்ன சொல்ல போறாரு? நேச்சுரலி எங்கள் அப்பாவுடைய வரலாறு எழுதுன்னு தானே அவர் சொல்லுவார். இல்லையா, நான் அடுத்த வருஷம் கண்ணதாசன் பிறந்த நாளில் கண்ணதாசன் வாழ்க்கை வரலாறை நான் காவியமாக எழுதி பண்ணிடுவோம். அது ஒரு வரலாறு கேட்டேன். பாரதியாரை நீங்கள் எழுதணும்னா சார் இருந்தாங்க. அதான் கண்ணதாசன் பிள்ளை. சார் நீங்கள் நல்லா யோசிக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. தன்னுடைய தந்தைக்கு நேரே எதிராக கடை விரித்தவன் என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் அது அது வியாபாரம். தனிப்பட்ட முறையில் நான் கண்ணதாசன் நான் தான் முதல்ல கண்ணதாசனை பார்த்த உடனே அவர் டிஎம்கேலேருந்து வெளியே சம்பத்தோட கட்சி ஆரம்பித்த உடனே நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவனேன்னு சொன்னேன். அவருடைய என்ன சார் அலமேலுமலை தாயாரை பற்றி ஒரு பிரபத்தி எழுதினார். எத்தனை கண்ணதாசனை வச்சு எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, வெறும் கண்ணதாசனை திரைப்பாடல்களை வச்சே இடம் போடக்கூடாது. அதற்கு முன்னாடி அவருடைய மாங்கனி விடுங்க, அதற்கு அப்புறம் சௌந்தரிய லகரி, அப்புறம் கிருஷ்ணன் அந்தாதி, எவ்வளவு நீங்க அந்த பகுதியும் பார்க்கணும். திரைப்பாடல்கள் குறை சொல்லு. கண்ணதாசனுடைய பாடல்கள் மாதிரி ஆப்டிமிஸ்டிக் சாங்கு, யாரும் தொய்ந்து நைந்து போனவனுடைய உள்ளத்தை நிமிர்த்தி உக்காத்தி வைக்கக்கூடிய பாட்டு கண்ணதாசனை தவிர எவனுமே எழுதுனதில்லை.
ஒரு உதாரணம் சொல்கிறேன். பழைய காலத்தில் ஹீரோயின்கள்லாம் சோகமாக பாட்டு இருந்தால் பல்லவி எப்படி இருக்குன்னு தெரியுமா? பொன்னான வாழ்வும் மண்ணாகி போச்சுன்னு இருக்கும். இதை எவனா வீட்டில் போடுவாங்க காலையில் வெள்ளிக்கிழமை. கண்ணதாசன் தான் மாற்றி நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது. அதே சுச்சுவேஷனுக்கு தான். அதை பார்த்தா நான் காப்பி அடித்து உறவு என்ற ஒரு சொல் இருந்தால் பிரிவி என்ற ஒரு பொருள். ரொம்ப பேர் கண்ணதாசன் பாட்டு மாதிரியே உங்கள் பாட்டு இருக்குதுன்னா என்ன தங்கம் மாதிரி தானே இருக்குது, தகரம் மாதிரியா இருக்குது, நீ ஏன் கவலைப்படுறேன்? அவர் மாதிரி எழுதுறதுக்கே மூளை வேணுமே. அவர் தான் இந்த மாதிரி பண்ணார். அப்போ பாருங்க, ஒளிமயமான எதிர்காலம். நான் இவ்வளவு சொல்றேன். இதை விட இன்று இளையராஜா இசைஞான இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி. வடதுருவம் முதல் தென்துருவம் வரை இளையராஜா தெரியும். அவரை ஹங்கேரியிலையும் தெரியும், இங்க இருக்கிற சிங்கேரியிலையும் தெரியும். அந்த இளையராஜாவை ஷேப் பண்ணி அவருக்கு நம்பிக்கை ஊட்டி அவருடைய சிரமமான காலத்தில் அவரை மேலே கொண்டு வந்த பாட்டு அந்த கண்ணதாசனுடைய மாலை பொழுதின் மயக்கத்திலே. மயங்குது எதிர்காலம், அது சொல்ல விட்டார். நீங்கள் பாருங்க, ஒரு மயக்கமாக கலக்கமாக வாலிய கொண்டாந்தது. மயங்குது எதிர்காலம்னு மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டு இளையராஜாவுக்கு வாழ்வு கொடுத்தது. இப்படி எத்தனை பேருக்கு இந்த ஆள் வாழ்வு கொடுத்துருக்கான் பாருங்க. ஆப்டிமிஸ்டிக் எல்லா லிரிக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டமே, இருட்டினில் நீதி மறையட்டமே. ரொம்ப பிடிச்ச பாட்டு கண்ணதாசனுடைய பாட்டு ராமன் எத்தனை ராமன் அடி. விஸ்வநாதன் அண்ணன் பயங்கரமா டியூன் போடுவான். அந்த ஆளு சண்டாளன். ஹார்மோனிய பட்டியல விரல் நர்த்தனம் ஆடும். நமக்கெல்லாம் கொலை நடுங்க. விஸ்வநாதன் சொல்றாரு, கண்ணதாசன் வாலியை தவிர யாரையும் கூப்பிடுறாங்கன்னா யாரும் போய் உட்கார முடியாது, கொஞ்சம் சரக்கு இருந்தால் தான் முடியும். உண்மையா சொன்னால் இன்னும் வறண்ட பாலைவனத்தில் அவ்வப்பொழுது பசும் தூரல் இந்த இளையராஜாவால தான் விழுந்துக்கிட்டு. அழகி நீங்க பார்க்கலாம். இந்த அழகி, இந்த காசி, பிதாமகன் நானும் எழுதியிருக்கேன்ல. அதான் நான் எழுதின பாட்டை சொல்ல மாட்டேன். கரெக்ட். இந்த மாதிரி இவரோட கலரே மாறும். நான் என்னைக்கு இளையராஜா எப்படி பார்த்தேன்னா அப்படியே தான் இளையராஜா. உலகம் எக்கடு கட்டு போட்டா அவர் அப்படியே தான் இருப்பார். விஸ்வநாதன் அப்படியே இருப்பார். நீங்க அப்படியே இருக்கிறதுக்கு ஞானம் வேணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கு மூளையே வேண்டாம், பித்தலாட்டம் இருந்தால் போதும். அப்படியே நீங்க இளையராஜாவை அன்னைக்கு எப்படி பார்த்தா அதே பண்ணியான், அதே சட்டை, அதே அவன் அப்படி. இவருக்கு தெரியாதா? சிம்பனி பண்றவருக்கு தெரியாதா? பயங்கர நாட்டையே உழுக்கிற மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாதா? ரமணருடைய 125வது விழா வருது. அவர் பெரிய ரமண பக்தர்னு உங்களுக்கு தெரியும். நான் கூட சொல்லுவேன், இவர் கோபுரமெல்லாம் கட்டியிருக்காரு ராஜா. ஸ்ரீரங்கத்து கோபுரத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு, திருவண்ணாமலை கோபுரத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் கூட சொல்லுவேன், ராஜா நீ கோவணம் கட்டின குருவா வச்சுக்கிட்டு நீ கோபுரம் கட்டினேன்னு சொல்லுவேன். ரமணர் கோவணம் கட்டிட்டு இருக்காரு, அவர் தான் ஒரு குரு. இவர் ரமணருடைய 125வது பிறந்த நாளை ஒட்டி ரமணரை பற்றி பாட்டுகள்லாம் கொஞ்சம் எடுக்கணுன்னு நீங்கள் வாங்க, விஸ்வநாதன் டியூன் பண்ண போகிறாரு, அவரையும் வர சொல்லியிருக்காரு. நான் எனக்கு ஏதோ சொந்த பிரச்சனை, என்னால் இப்போ வர முடியாதே, நான் நாளைக்கு வரேன்னு. நீங்கள் வரவே வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்ட்டார். நான் வந்தால் உங்கள் பிரச்சனையே தீர்ந்துடும், நீங்கள் பாட்டே எழுத வேணாம், நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்றார். அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி நான் நாளைக்கு வரேன். என்ன பாட்டு சார் விஸ்வநாதன் போட்டிருக்கிறார்? பவதாரணி பாடி. அன்னைக்கு விஸ்வநாதன் அவர் வீட்டில் அந்த பாட்டை போட்டு காமிச்சார். சிம்பிளி எலக்ட்ரிஃபைடு பி. அது மாதிரி ராஜாவும் அவரும் திருவண்ணாமலை மலையை ஏண்டா சுத்துறீங்கிற ஒரு கேள்வி பதில் மாதிரி. உங்களுக்கு தான் தெரியும், அண்ணன் சிப்பா எண்ணெல்லாம் போட்டார் ராஜா. ஸோ அந்த கேள்வி பதிலேயே அதனுடைய தத்துவம், அதை எந்த மாதிரி சுத்தணும். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஒருத்தன் வளரணுமானால் நமக்கு முன்னாடியா இருந்தவன் என்ன செஞ்சான்னு அவனை மதித்து வணங்கினால்தான் நம்ம பேனா பிடிக்கும். கண்ணதாசனுக்கு என்ன தெரியும்னு நான் பேனா பிடிச்சேன்னா என்னை விட முட்டாளே கிடையாது. அவர்கள் போட்டு கொடுத்த பாட்டை அதுலேருந்து நம்மளுடைய சுயம் கெடாம எப்படி தெரியும்? ஒருத்தர் எழுதினாதான் நமக்கு தெரியும், இப்படி எழுதணும், இப்படி பண்ணணும். நான் தான் புத்திசாலி, உடனே அப்படியே சினிமாவையே சீர்திருத்த வந்திருக்கிறேங்கிறதெல்லாம் சும்மா ஒரு நிறை குடத்துக்கு உள்ள குணம் அல்லது. அதில் ரொம்ப சபிஷிவாக இருக்கணும். நீங்கள் ராஜா பாருங்க, எத்தனை ராஜா நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் சினிமாவுடைய சரித்திரம் அறிந்தவர்கள்
ஒரு 50 வருஷ கால சினிமா பாட்டு சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க, மகாதேவன் சாரும் ஆக்கிரமிச்சிருக்காரு. வேற நீங்க ஆக்கிரமிச்சவங்கன்னு யாரை சொல்ல முடியும் சொல்லுங்க? காலத்தால அழியாம கல்வெட்டுல செதுக்கின மாதிரி பாட்டை இவங்க தான் பண்ணியிருக்காங்க. காற்று உள்ள வரையில் இந்த பாட்டெல்லாம் திதிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இவர்கள் பண்ண காரணம் என்னன்னா, இப்ப இளையராஜா வந்து அண்ணன் வர்றாரு. அவர் ஒன்றும் விஸ்வநாதன் கிட்ட இருந்த ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட இருந்தவர் இளையராஜா. அவர் ஒன்றும் அவருக்கு கடமைப்படலை, இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டார் வரேன்றார். நீங்க இந்த மாதிரியான மனிதனுடைய உயரிய பண்புகள், எந்த நிலையிலும் தருக்கும் செருக்கும் இல்லாமல் தன்னை தான் உணர்ந்து பழகுகின்ற தன்மை, இதெல்லாம் தான் ஒரு ஆளை மேலே கொண்டு வரும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கண்ணதாசன் மிக அற்புதமாக தன் பாட்டு. கண்ணதாசன் பாட்டு எவ்வளோ ஆப்டிமிஸ்டிக். தற்கொலை பண்ணிக்கிட்டு மலையிலேருந்து குதிக்கலான்னு போகிறச்சே ஒரு கண்ணதாசன் பாட்டை போட்டால் நின்றுடுவான். தான் சிச்சுவேஷனுக்கான பாட்டாக இருந்தால் ராஜா கூட சொல்லுவார், சிச்சுவேஷன் கிட்ட என்ன இது நம்ம பாட்டாக பண்ணுங்கன்னு. அதனால் இந்த விழாவில் என்னன்னா, இந்த விழாவினுடைய ஒரே சிறப்பு, கண்ணதாசன் என்கின்ற ஒரு கொடை நிழலின் கீழ் மனம் திறந்து நாங்கள்லாம் பழைய ஆட்கள். விஸ்வநாதன் ரொம்ப மூத்தவர், பிதா மகன். இளையராஜா பிதா, நான் மகன். ஆகைய இந்த இவர்களெல்லாம் இந்த கண்ணதாசன் என்கின்ற கொடை நிழல் கீழ் அமர்ந்து இந்த கூட்டத்தில் பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பு, உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு நன்றி தெரிவித்து, இனிமே ஏதாவது நான் நல்ல காரியம் செய்வேன்னு நம்பி இந்த விருதை கொடுத்ததாக சொல்லிவிட்டு என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சேன். ஜெகத்ரட்சன் அவர்களை 2 வரி பேச சொல்லி கூப்பிட்டு வாங்க வாங்க. கவி சக்கரவர்த்தி வாலி அவர்களுக்கு பாராட்டு விழா. அதை பார்த்த ஓடோடி வந்தேன். கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள். இந்த நல்ல நாளில் அந்த பெருமகனை பற்றி நினைக்கின்ற செய்திகளை எல்லாம் இங்கே உட்கார்ந்து கேட்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அது என்னவோ தெரியவில்லை, எவ்வளவோ பாடல்கள் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், நேசித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கண்ணதாசன் பாடலை கேட்காமல் இருந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் அதே பாட்டை மறுநாள் கேட்கிற போது புதுமையாக தெரிகிறது. வாலி யாருமே எதிர்க்க முடியாது. எதிர்க்கிறவனுடைய பலத்தை பாதியை பெற்றுக் கொள்ளுகிற பெருந்தகை. ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்று சொல்வார்கள். இப்பொழுதெல்லாம் வாலி இருக்கிற இடம் தான் எங்களுக்கெல்லாம் அயோத்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அழகாக சொன்னார்கள். கல்லூரி நாட்களானாலும் இன்று கூட பசுமையாக இருக்கிறது. அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஒரு கடிதம் 1000 முறை எழுதியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு என்று கேட்டு விடாதீர்கள். இந்த காதல் கடிதமே இந்த பாடல்களை வைத்து எல்லாம் நாங்கள் எழுதியது உண்டு. பழைய பாடல்கள் எல்லோரும் இப்பொழுது விரும்பி கேட்கிறார்கள். இரவு 9-9:30 மணிக்கு மேல் ரேடியோவை திருப்பி வைத்தால் அற்புதமான பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் நம்ம மெய்சிலிருக்கு வைக்கின்ற பாடல்கள். என்னவோ தெரியவில்லை, பெருமக்கள் காலத்தில் வாழ்கிறோமே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் பெருமை. கையிலே கவி சக்கரவர்த்தி அண்ணன் வாலி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து போயிருப்போம். எங்கு சென்றாலும் ராமாயணம் சொல்லுகிற இடத்தில் வாலி இருப்பதாக சொல்லுவார்கள். கண்ணதாசன் பற்றி பேசுகிற இடத்தில் இந்த வாலியும் இருக்கிறார், எங்களை போன்றவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு திரு ஆ. நாகப்பன் அவர்கள் இப்பொழுது சால்வை அளிக்கின்றார். வெறும் நண்பர்கள் ஒத்துழைப்பிலேயே இந்த நல்லது